திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பஞ்சபூதங்களால் உருவானது தான், பஞ்சபூதங்களின் தான் உலகம் இருக்கிறது என்று இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி சொல்பவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். பஞ்சபூதங்கள் யார் உருவானது தான் உலகம் என்று. இது சாமானியமான மனிதனுடைய கருத்தாக இருக்கிறது. நீர், நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் என்பது இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களால் தான் உலகம் உருவாகி இருக்கிறது என்பது ஜட்டில நிகண்ட பிராக்மன் என்கிற அந்த புத்த காலத்தில் இருந்தவர்கள் போல இன்றைக்கும் இதை சொல்வது சாமானியமான மனிதனுடைய சுபாவம் தான் இது. ஆனால் இதை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். பஞ்சபூதங்களால் உருவான உலகம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது மித்யா துஷ்டி, அது பிழையான துஷ்டி என்று கூறுகிறார். அப்போது இதில் சம்மா துஷ்டியை எப்படி நாங்கள் காண்பது, சத்தியத்தை எப்படி நாங்கள் காண்பது என்பதைத்தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்களால் உருவானது தான் உலகம். அப்போ அந்த உலகம் இன்றைக்கு இருக்குதானே, பார்ப்பது, கேட்பது, உணர்வது என்ற உலகம் அப்போ அவருக்கு இருக்கிறது. பஞ்சபூதங்களால் உருவான உலகம் இருக்கிறது. நிலம் என்பது இறுக்கமான பாரமான தன்மை அப்படின்றத கூறுறார். நீர் என்பது குளிர்ச்சியை தரக்கூடியது. அது நாங்கள் நீர் இருக்கிறது என்று இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுபோல் காற்றும் குளிரை தரக்கூடியது. அதேபோல் உஷ்ணம் சூடு என்பது அந்த உஷ்ணத்தை அதுவும் இருக்கிறது. அப்போது இவையெல்லாம் இருக்குது, ஆகாயமும் இருக்குது அப்படின்றது தான் சாமானியமான மனிதனுடைய கருத்து. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இது எங்கேயுமே இருப்பது கிடையாது, அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. இது எல்லாமே நினைப்பு தான், எல்லாம் எண்ணங்கள். இது எங்கேயும் இருப்பது கிடையாது. எல்லாமே மனோலோக்கோ, மனோ புப்பங்கமாதம்மா, மனோசிட்டா மனோமயா, எல்லாம் எண்ணங்கள், மனதால் உருவானது, எண்ணங்களால் உருவானது. இவை அனைத்தும் எண்ணங்களை தவிர, இவை மனதில் தான் இருக்கிறதே தவிர அவை எங்கேயும் இருப்பது கிடையாது அப்படின்றதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த பஞ்சபூதங்களால் உருவான உலகம் இருக்கிறது என்று சொல்வது மித்யா துஷ்டி, பொய்யானது, பிழையான துஷ்டி. அப்போ இதில் சரியை காண்பதாக இருந்தால், சத்தியத்தை நாங்கள் கண்டால்தான் எங்களுக்கு இதன் உண்மை யதார்த்தம் தெரிய வரும். அப்போது கூறுகிறார்கள், இது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களால், இந்த 5 சென்சர்களால் உருவானது தான் இந்த பஞ்சபூதங்களால் உருவான உலகம் என்று நீங்கள் சொல்வதெல்லாமே. கண் இருந்தால் வர்ணம் இருக்குது, ஏத்தும் படிச்ச சம்பூதா, கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. இப்போ இந்த சேவல் ஒன்று கோவியது, சேவல் என்ற சத்தத்துக்குள் சேவல் இருக்கலை. இந்த சத்தத்துக்கு சேவல் ஒன்று இருக்கலை. ஆனால் அங்கே அதற்கு ஒரு வடிவத்தையும், பெயருக்கு
உருவத்துக்கு பேரொன்னையும் கொடுத்து அது இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி பிடிச்சி வச்சு கொண்டிருக்கோம், சொல்லி கொண்டிருக்கோம். அப்போது கண்களுக்கு தெரிஞ்சதுக்கு காதுக்கு கேட்டதும் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு. அப்போ இது இரண்டும் இணைஞ்சிச்சு. அப்போ இணைஞ்சது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது வெளியில் இருக்குது இல்லை, உண்மையிலேயுமே இது வெளியில் இல்லை, உண்மையிலேயுமே இது மனசில் தான் இருக்குது. அப்போது இந்த கண் என்ற சென்சரால் உருவானது தான் வர்ண உலகம். கண் இல்லைன்னு சொன்னால் வர்ண உலகம் ஒன்று கிடையாது. இப்போ பார்ப்பது, இது நிலம் என்று சொல்வது உண்மை இல்லை, அது பிழையானது. கேட்பது, காதுக்கு சத்தம் கேட்டால் தான் இது சேவல் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அந்த சத்தம் கேட்கலன்னு சொன்னால், அந்த சத்தம் விளங்கலை, காது என்ற சென்சர் செயல் இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்போது சேவல் கூவுறது சேவலின் சத்தம் என்று சொல்ல முடியுமா? இது சேவலின் குரல், இது சேவல் கத்தும் சத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று கிடையாது. காது என்ற சென்சர் இயங்கினா அதுக்குள் உருவான அந்த அப்படின்ற ஒரு வைப்ரேட் உருவாகுது. காது என்ற அந்த காது என்பதற்குள்ளே சவ் ஒன்று இருக்குது. அந்த சவ் என்பது அந்த அந்த வைப்ரேட் ஆகுது. அப்போ அந்த வைப்ரேட் ஆகினா தான் சத்தம் விளங்குது. அப்போ சத்தம் விளங்கினா தான் இது சேவல் கூவுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலேயுமே இங்கே அந்த சவ் என்பது செயல் இழந்துருச்சு சொன்னால் அந்த வைப்ரேட் ஆகிறது இல்லாமல் போகிறது. வைப்ரேட் ஆகாட்டி அப்போ சத்தம் என்பது எங்களுக்கு விளங்காமல் போயிடும். சத்தம் விளங்காட்டி அப்போ சேவல் எங்கே இருக்குது? சேவலின் சத்தம் எங்கே இருக்குது? வெளியில் உண்மைக்குமே இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்போ கண்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோமே தவிர அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. சக்குஞ்ச படித்த ரூபேச்ச உப்பஜ்ஜதி சக்கு விஞ்ஞானம். அதாவது சக்கு என்றால் கண், சக்குஞ்ச படித்த என்றால் முடிச்சு ஒன்று உதஞ்சி என்னத்துக்கு? ரூப, கண்ணும் உருபமும் இணைஞ்சதனால் அங்கே ஒரு முடிச்சு விழுந்துச்சு. சக்குஞ்ச படித்த ரூபேச்ச உப்பஜ்ஜதி சக்கு விஞ்ஞானம். அப்போது கண்ணும் உருவமும் இணைஞ்சதால் அங்கே ஒரு முடிச்சு விழுந்துச்சு. அப்போ முடிச்சு விழுந்தனால அந்த முடிச்சில் உருவானது, அந்த முடிச்சால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம், பிடிச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு பேர் தான் சக்கு விஞ்ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். சக்கு விஞ்ஞானம் என்றால் கண்ணால் உருவான எண்ணம், மனம், கண்ணால் உருவான மனம், சக்கு விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்பது மனம். அப்போது கண்ணால் உருவான மனம், காதால் உருவான மனம், மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களால் மனம் ஒன்று உருவாகுது. அப்போ இது பேர் தான் அந்த பட்டிச்சை. எந்நேரமும் இது பட்டிச்சை ஆகி கொண்டு தான் இருக்குது. எந்த நேரம் முடிச்சை போட்டு கொண்டு தான் இருக்குது, முடிச்சு விழுந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அது முடிச்சில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிச்சால் கோர்க்கப்பட்ட அந்த கோர்வைக்குள்ளே தான் நாங்கள் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இது தெரியாமல் தான் நாங்கள் இன்றைக்கி பஞ்சபூதம் என்பது வெளியில் இருக்குது, பஞ்சபூதங்களால் உருவான உலகம் இருக்குது, ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த இருக்குது, ஏன் இந்த நிலம் இருக்குது தானே, மரம் இருக்குது தானே, செடி இருக்குது தானே, காய் இருக்குது தானே, பழம் இருக்குது தானே சொல்கிறாங்க. இருக்குன்னு உறுதியாக்கி காட்டுறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. காய் என்றால் அது கண்களுக்கு தெரிஞ்ச ஒரு உருவம், காதுக்கு கேட்ட சத்தம், அது இரண்டும் இணைஞ்சனால இங்கே ஒரு முடிச்சு விழுந்துச்சு. அந்த முடிச்சால் உருவானதை நாங்கள் பிடிச்சு கொண்டு அந்த பிடிப்பில் தான் இருக்கிறோம். இதன் உண்மையை கண்டால் தான் அது எங்களுக்கு இது உண்மை இல்லை. உண்மையிலேயுமே இது கண்ணால் உருவானது, காதால் உருவானது, மூக்கு, நாக்கு, உடல் என்றது 5 உற்பத்தி நிலையங்கள் இணைந்த உலகம்தான் இப்போ வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோமே தவிர அது உண்மை கிடையாது. அப்போது இதை புரிஞ்சு கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு. அப்போ அந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது நானும் இருக்கிறேன்.
அப்போது அந்த உலகத்தில் வாழும் நானும் இருக்கிறேன். இப்போது நானும் இருந்து கொண்டிருக்கேன். கண் இயங்கும் போது, காது இயங்கும் போது, அவதால் உருவானது இருக்கும்போது அந்த உலகத்தில் வாழும் நானும் இங்கே இருக்கிறேன். இப்போ இந்த அணிலின் சத்தம், அணில் என்பது இந்த சத்தத்தால் கேட்டது வெறும் சத்தம் மட்டும்தான் காதுக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு அந்த பெயருக்கு ஒரு உருவத்தை இணைச்சி தான் இது அணில் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலேயுமே அணில் அங்கே இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அணில் என்பது ஒரு சத்தம் மட்டும்தான். சத்தத்துக்குள் உருவம் இல்லை. ஆனால் நாங்கள் அதை இணைச்சி சொல்கிறோம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இது உண்மையா? இதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் என்பது இருக்கிறது. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தத்துவம். இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம். பிறந்தபோது ஒன்றுமே இருக்கலை யாருக்குமே, இந்த உலகத்தில் யாருக்குமே பிறந்த கைக்கு அம்மா அப்பா வீடு எதுவுமே இருக்கலை, காசு பணம் எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. வளர வளர தொட்டிக்கு வந்து தொட்டியில் இருக்கும்போது இது அம்மா என்ற சத்தம் கேட்டுச்சு. அம்மா அம்மா, இது நான் உனது அம்மா, குழந்தை, தங்கம், செல்லம், எங்கள் அம்மா சொல்லுங்கம்மா, எங்கள் அம்மா சொல்லுங்கள் சாமி அப்படின்ட்டு சத்தத்தை கொடுத்தாங்க. அப்போ சத்தம் அங்கே காதுக்கு கேட்டதுனால, அப்போ காதால் உருவான சத்தத்துக்குள் ஒரு உருவம், கண்களுக்கு தெரிந்த உருவமும் அங்கே இணைஞ்சிச்சு. கண்ணும் காதும் இணைஞ்சிச்சு. அப்போ சக்குஞ்ச பட்டிச்ச ரூபேச்ச உப்பஜ்ஜதி சக்கு விஞ்ஞானம், சோதாஞ்ச பட்டிச்ச ரூபேச்ச உப்பஜ்ஜதி சோத விஞ்ஞானம். இப்போ இதுதான் சோத்த என்பது விலங்கு சத்தம், காது. அப்போ காதுக்கு கேட்கும் சத்தமும் கண்ணுங்களுக்கு தெரிந்த வர்ணமும் இணைந்த போது அங்கே சக்கு விஞ்ஞான என்றதும் சோத விஞ்ஞான என்றதும் இணைந்து மனோவிஞ்ஞான என்ற இந்த மனம் உருவானது. அப்போ இதுதான் 6வதான சென்சர். 5 சென்சர்களை இணைந்து 6வதான மனம் என்ற சென்சர் இப்படித்தான் உருவானது. அப்போது நாங்கள் இந்த மனோ சென்சரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மனோ சென்சரில் தான், மனதால் உருவான உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான இருக்கும் உலகத்தில் அல்ல. யாருமே இங்கே வாழ்கிறீங்க உலகத்தில் யாருமே உண்மையாக இருக்கும் உலகத்தில் யாருமே வாழலை. எல்லாமே மனோ உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிறீங்க. சித்தேன நீயத்தி லோக்கோ சித்தேன பரிகசதி. மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். மனதை வென்றால் உலகை வெல்வார். மனதை வெல்லாத வரைக்கும் அவருக்கு உலகத்தை வெல்ல முடியாது. மனதை வெல்வதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தால் சரியாக வந்துடுமா? அது ஒரு காலமும் சரி வராது. அது பிழையான திருஷ்டி. அவருக்கு உலகம் எப்படி உருவானதுன்னு தெரியாமல் எப்படி அவர் உலகத்திலிருந்து மீள்வார்? அப்போ அது சம்மாதிஷ்டியா? இல்லை, அது சம்மாதிஷ்டி கிடையாது. சம்மாதிஷ்டினா அவர் சத்தியத்தை கண்டிருக்கணும். உலகம் எப்படி உருவானிச்சு, மனம் எப்படி உருவானிச்சு என்ற இந்த விமர்சனம் அவருக்குள்ளே நடந்து அதை கையாண்டு, அந்த கையாண்ட அனுபவம் அவருக்குள் வந்ததன் பிறகு அந்த உணர்வு ஒன்று பிறக்குது. இங்கே உண்மையாகவே சத்தியமாக இங்கே அப்படி ஒன்று கிடையாது. எல்லாமே பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை, மென்மையான தன்மை. அப்போ குளிர் என்பது உடலால் உணரக்கூடியது, உஷ்ணம் என்பது உடலால் உணரக்கூடியது. உடல் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். உடலில் நான் என்பது கிடையாது. உடலை இந்த தோலால் மூடப்பட்டிருக்கிறது. தோலுக்கு தான் குளிரையும் உணரக்கூடியதாக இருக்குது, உஷ்ணத்தையும் உணரக்கூடியதாக இருக்குது. அப்போது குளிர்ச்சி என்பது வெளியில் இருக்குது, தண்ணீர் வெளியில் இருக்குது. அப்போ உஷ்ணம் என்ற சூடு வெளியில் இருக்குது. இல்லை, இந்த சென்சர் இயங்குவதனால சென்சரால் உருவானது அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி பிரித்து கொண்டிருக்கோம். அப்போது உண்மையாகவே இங்கே எங்கே இருக்குது வெளியில் உலகம்? வெளியில் அப்படி ஒன்றும் கிடையாது. சென்சர்களால் உருவானது தான் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். அப்போது கண் தெரிகிறனால கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். காது கேட்பதனால காதுக்கு விளங்குவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம்.
மூக்குக்கு வாசனை அல்லது துர்நாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கிறனால அந்த வாசனையும் அல்லது துர்நாற்றமும் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மல்லிகைப்பூ வாசம். அப்போ மல்லிகைப்பூ வாசம் சொன்னால் மல்லிகை பூ வெளியில் இருக்குதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. மல்லிகை என்பது ஒரு எண்ணம். கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்கால் முகந்து பார்த்தா ஒரு வாசனையை உணரக்கூடியதாக இருந்துச்சு. அப்போது இவை எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் அப்போ மல்லிகை என்பது. அப்போ மல்லிகை என்பது வெளியில் இருக்குது? இல்லை, எண்ணம் என்றால் அது மனதில் தான் இருக்குது. அப்போ மனதால் உருவான உலகத்தில் தான் நாங்கள் நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையாக இருக்கும் மல்லிகை என்ற உலகத்தில் அல்ல. உண்மையாக இருக்கும் மல்லிகை என்ற உலகத்தில் அல்ல நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் வாழ்வது மனதால் உருவான உலகத்தில். அப்போது மல்லிகை எங்கே இருக்குது? மல்லிகை இருப்பது மனதில், அது வெளியில் இல்லை. மல்லிகை என்பது ஒரு எண்ணம், வெளியில் இருக்கா? வாசனை என்பது வெளியில் இருக்கா? மூக்கு என்ற சென்சர் இயங்குவதனால அதற்குள் உருவானதை நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்கிறோம். நாக்குக்கு உணரும் சுவை, நாங்கள் எதை சாப்பிட்டாலும் அதற்கு ஒரு சுவை இருக்குது. அன்னாசி என்ற பழத்தை சாப்பிட்டால் அதற்குள் ஒரு சுவை இருக்குது. அதை நாங்கள் அன்னாசி என்பது அது உண்மை கிடையாது. அன்னாசி என்றால் அது ஒரு எண்ணம் மட்டும்தான். கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்குக்கு வாசனையை உணரக்கூடியதாக இருந்துச்சு, நாக்குக்கு சுவையை உணரக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ சுவைக்குள் அன்னாசி இருக்கிறதா? சுவை என்பது அன்னாசியா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. நாங்கள் சொல்லும் அன்னாசியை இங்கிலீஷ்காரர், ஆங்கிலவர் சொல்ல மாட்டார் அன்னாசி என்று. அவர் சொல்வார் பைனாப்பிள். அவர் சொல்வது பைனாப்பிள். அப்போது எது உண்மை? பைனாப்பிளா உண்மை, இல்லாட்டி அன்னாசி உண்மையா? ரெண்டுமே உண்மை கிடையாது. ரெண்டுமே எண்ணங்கள். ரெண்டுமே வெளியில் இருப்பது கிடையாது. ரெண்டுமே மனசில் தான் இருக்குது. அவருடைய உலகம் பைனாப்பிள், எங்களுடைய உலகம் அன்னாசி. அப்போ அன்னாசி வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிற உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ அவர் நினச்சி கொண்டு இருக்க பைனாப்பிள் இருக்குது, வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டு இருக்கிற உலகத்தில் அவர் இருக்கிறார். அப்போது இந்த உண்மையை காணாமல் நாங்கள் எப்படி இந்த உலகத்திலிருந்து மீள்வது? இந்த சத்தியத்தை நாங்கள் உணராமல் எப்படி உலகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? அப்போ இது நடக்கக்கூடிய காரியமா? இல்லை, நடக்காது. நடக்கணுமா இருந்தால் நீங்கள் சத்தியத்தை கண்டிருக்கணும், சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், சத்தியத்தை நீங்கள் உணரணும். அப்போது உங்களுக்கு விடுதலை இருக்குது. அதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருக்கும் விடுதலை என்பது கிடையாது. இன்றைக்கி இருக்கிறாங்க உலகத்தில் ஏராளமாக ஞானம் 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 என்று ஞானத்தை விற்கும் மனிதர்கள். இவர்களாம் உண்மையான ஞானம் படைத்தவர்கள் கிடையாது. போலியான பொய்யான கப்பட்டித்தனம் பண்ணும் வஞ்சகர்கள், பொய்யானவர்கள், மனிதர்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கொள்ளும் கீழ்த்தரமான மனிதர்கள். இவர்களுக்கு ஞானம் என்றால் என்னன்னு தெரியாது. ஞானம் பற்றின அறிவும் இல்லை இவர்களுக்கு. சத்தியம் பற்றி தெரிந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஞானம் அடைகிறார் என்றால் அது படிக்க சமுப்பாத தர்மத்தை புரிந்து கொள்வதனால் தான் ஞானம் அடைகிறாரே தவிர வேற எங்கேயுமே ஞானம் என்பது கிடையாது. அதெல்லாமே போலியானது. அப்போது மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு மனதிலிருந்து மீள முடியும். அப்படி இல்லாட்டி மனதிலிருந்து எங்களுக்கு மீள முடியாது. அப்போது பஞ்சபூதங்களால் உருவான உலகம் வெளியில் இருக்குதா? இல்லை. நிலம் என்றால் அது ஒரு எண்ணம். பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போது காற்று வெளியில் இருக்குது, அது உடலால் உணரக்கூடியது. நீர் வெளியில் இருக்குது, இல்லை அதுவும் உடலால் உணரக்கூடியது. உஷ்ணம் வெப்பம் வெளியில் இருக்குது, இல்லை அதுவும் உடலால் உணரக்கூடியது. அப்போ உடல் என்ற சென்சர் இயங்குவதனால அதற்குள் உருவானது நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோமே தவிர அது உண்மையாக இல்லை. அப்போது இறந்து போன ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கும் கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் எல்லாமே இருக்குது. ஆனால் அதற்கு உலகம் ஒன்று இருக்குதா? இல்லை. அது மரக்கட்டையை போல். மரக்கட்டைக்கு உலகம் ஒன்று இருக்குதா? அப்படி ஒன்று கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொண்டதுக்கு பிறகு அப்போ இந்த உடல் என்பது மரக்கட்டையை போலத்தான். சத்தியத்தை புரிந்து கொண்டவரின் சுபாவம் இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை, இந்த உடலில் என்னுடையதுன்னு சொல்லி ஒன்றும் கிடையாது.
அப்போ இது ஒரு இந்த சென்சர்கள் இயங்கும் வரைக்கும் மூச்சு நிற்காமல் வேலை செய்யும். மூச்சு நிற்கும் வரை இந்த உடல் என்பது இயங்கும், இந்த சென்சர்கள் இயங்கும். அப்போது இதற்குள் உருவானது வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போது இந்த உடலில் நான் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது இது அந்த டெட் பாடியை போல, இந்த ரோபோவை போல, ஒரு இயந்திரம் போல செயல்படுகிறது தவிர இதற்குள் நான் இல்லாமல் செயல்படுது. நான் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்குது. சென்சர்கள் இயங்குது, சிஸ்டம் ஓடுது. அப்போ நான் இல்லாமல் ஓடுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே இழந்து போகுது. இப்போ வெளியில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அப்போது இந்த உண்மையை கண்டதன் பிறகு அந்த பெருமதியும் மதிப்பும் தான் அங்கே இழந்து போகுது. பெருமதியும் மதிப்பும் இழந்து போனதன் பிறகு இங்கே ஒரு அதிர்வுக்குள்ளாகி தான் நாங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டோம். அதிர்வால் தான் நாங்கள் இருந்தோம், அதிர்வுக்குள்ளாகி தான் இருந்தோம். இப்போ இந்த அதிர்வு தான் அங்கே அழிஞ்சு போகுது. பெருமதியும் மதிப்பும் அழிய அதிர்வு அழிஞ்சு போகுது. அதிர்வு அழிந்து போக போக அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவத்துக்குள் அவர் வருகிறார். பிறந்த பிஞ்சு குழந்தையின் சுபாவம் என்னென்னா, சென்சர்கள் இயங்குது. கண் தெரியுது, காது கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இயங்குது. ஆனால் அதனால் உருவானது வெளியில் குழந்தைக்கு அம்மா அப்பா வீடு பணம் எல்லாமே ஏதாவது எங்கேயா இருந்துச்சா? இல்லை. தொட்டியில் உள்ள குழந்தைக்கு அப்படி ஒன்று எங்கேயுமே இருக்கலை. அப்போது இந்த குழந்தையின் தன்மைக்கு அவர் வருகிறார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் பிரபாஸ்வரமான நிலையை அடைகிறார். பிரபாஸ்வரங் சித்தங் சங்கித்தை உபக்கிலேட்டா என்கிற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தது. இந்த பிரபாஸ்வரமான மனநிலையை அவர் அடைகிறார். தூய்மையான அந்த மனம் படைக்கப்படுகிறது இங்கே. அப்போ அங்கே மனதால் உருவான உலகத்துக்கு மதிப்பு இல்லாமல் போகுது, பெருமதி இல்லாமல் போகுது. பெருமதியும் மதிப்பும் இழந்து போனதன் பிறகு இங்கே அதிர்வு இல்லாமல் போகுது. அதிர்வுக்குள்ளாகி இருந்த நான் இல்லாமல் போகிறேன். என்னில் நான் மீள்கிறேன், என்னில் நான் விடுதலை பெறுகிறேன், எனக்கு நான் இல்லாமல் போகிறேன். அப்போது சென்சர்கள் இயங்குது, வழக்கம் போல் எல்லாமே நடக்குது. ஆனால் நான் இல்லாமல் எல்லாமே நடக்குது. இந்த டெட் பாடியை போல், இந்த இயந்திரம் போல், இந்த மெஷின் போல் எல்லாம் ஓடுது. அப்போது இவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இவரால் வாழ முடியும். எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரம் இல்லை, ஆரவாரம் இல்லை, போட்டி பொறாமை பழிவாங்கல் எதையுமே கப்பட்டித்தனம் பண்ணி வஞ்சகம் பண்ணி தேர்ச்சி பண்ணி பொய் சொல்லி ஏமாற்றி அப்படி ஒன்று அவசியம் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவர் சம்மா துஷ்டிக்கு வருகிறார். எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்டவருக்கு தான் சம்மா துஷ்டி. சம்மா துஷ்டிக்கு வந்தவருக்கு எதையுமே பிடிச்சு கொள்ளணுன்ற ஒன்று கிடையாது. பிடிச்சு கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அனித்தியம். நித்தியம் என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நித்தியம் என்று சொல்வதை வெளியில் அல்ல, மனதால் உருவான உலகம் அனித்தியம். சப்பே சங்காரா அனிச்சா யதா பஞ்ஞாய பசதி அத்தி நிப்பந்தி துக்கி ஏசமக்கோ விசுத்தியா. அனைத்து இந்த எண்ணங்களால் உருவான உலகம் அனித்தியம். சப்பே சங்காரா அனிச்சா, அனைத்து எண்ணங்களும் அனித்தியம். யதா பஞ்ஞாய பசதி, இந்த யதார்த்தத்தை காண்பதற்கு பேர் தான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். இந்த சத்தியத்தை காண்பதற்கு பேர் தான் பிரக்ஞா. அனைத்து எண்ணத்திலும் உண்மை கிடையாது. எண்ணங்கள் எல்லாமே சங்காரா உருவானது, படிச்ச முடிச்சால் உருவானது. அப்போ இதில் உண்மை இல்லை, எல்லாமே அனித்தியமானது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. எந்த ஒரு எண்ணமும் நிரந்தரம் இல்லை. ஏதாவது நிரந்தரமான ஒரு எண்ணம் இருக்குதா? இல்லை. வெளியிலும் இல்லைன்னு சொன்னால் மனதிலும் நிரந்தரம் சொல்லி எதுவுமே ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ எல்லாமே அனித்தியம், நிச்சயம் சொல்லி இங்கே ஒன்றும் கிடையாது. அப்போது இதை காண்பதற்கு பெயர் தான் பிரக்ஞா. அத்தி நிப்பந்தி துக்கே. இந்த பிரக்ஞா என்ற அந்த உற்பத்தி நிலையமாக இது செயல்படும் போது அந்த உற்பத்தி நிலையமான இந்த பிரக்ஞா என்ற இந்த இது விடாமல், அதாவது எந்நேரமும் இது கண் விழித்து கொண்டு பார்ப்பதை போல இது விழித்து கொள்ளுகிறது. இந்த பிரக்ஞா என்ற இந்த இந்த செயல்பாடு விழித்து கொண்டு அவர் பார்க்கும்போது அங்கே துன்பத்தில் இருந்து மீள்கிறார். அத்தி நிப்பந்தி துக்கி, இதான் துன்பத்தில் மீளும் வழி.
அத்தி நிப்பந்தி துக்கே, துன்பத்தில் மீளும் வழி ஏசமக்கோ விசுத்தியா. ஒரே ஒரு வழிதான் இருக்குது, வேறு வழிகள் கிடையாது என்றதை பகவான் புத்தர் அவர்கள் இங்கே தெளிவாக கூறுகிறார். இதை தவிர வேறு வழிகள் இல்லை, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போது இது இருப்பது இந்த படித்த சமுப்பாத தர்மத்தில். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் ஆன்மாவின் துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். சம்மா துஷ்டிக்கு எங்களால் வர முடியும். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து உலகை வென்று மரணத்தை வென்று சாந்தமான இனிமையான சுவையில் வீற்றிருக்க, இந்த மன நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அவரால் வாழ முடியும். அப்போ அவருக்கு எதையுமே பிடிச்சு கொள்ளணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ எல்லாத்திலும் இருந்து மீண்டு சாமானியமான எளிமையான தரையில் கால் வைத்து நடந்து போகும் எளிமையான மனிதனாக வாழ்வார். பிளேனில் போக நினைக்க மாட்டார். அவர் பெரிய பெரிய வாகனம் எடுத்துக்கிட்டா கொண்டு அதில் தான் நான் போகணும், அதுதான் எனக்கு சரி அப்படின்ற துஷ்டியில் அவர் இருப்பார். சாமானியமான எளிமையான தரையில் நடந்து போகும் சாதாரணமான மனிதராக வாழ்வார். எளிமையான வாழ்க்கையில் வாழ்வார். அப்போ இங்கே தான் இருக்கிறது உண்மையான மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த அமைதி எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க, தொடர்ந்து கேட்டு இதை புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பிடிச்சி கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த மனதிலிருந்து மீள, துன்பத்திலிருந்து மீள, நிர்வாணம் அடைய இந்த நிரந்தரமான வழி உங்களுக்கும் கிடைக்கும். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.